ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் தொழிற்பேட்டையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மாசுபடுவதோடு மக்கள் பல்வேறு நோய்களில் தவிப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பேட்டையில் செயல்படும் தோல் தொழிற்சாலைகள் 0% டிஸ்சார்ஜ் விதியை கடைபிடிக்க வேண்டும். அதாவது கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்த வேண்டும். இதற்கு அதிக செலவு பிடிக்கும் என்பதால் விதிகளை காற்றில் பறக்கவிடும் ஆலைகள் கழிவு நீரை கால்வாய்களில் வெளியேற்றுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்படி நேரடியாக கால்வாயில் கழிவு நீரை வெளியேற்றிய நிறுவன காவலாளியோடு மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். அதிகாரிகள் பதில் சொல்லாமல் அங்கிருந்து சென்றனர். இப்படி கழிவு நீரை வெளியேற்றுவதால் விவசாயம் பாதிக்கிறது, பல்வேறு நோய்கள் பரவுகிறது, மாடுகளுக்கு கூட நோய் வருகிறது என வேதனை தெரிவிக்கும் மக்கள் விதிகளை மீறும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். மிகவும் மோசமாக நிலத்தடி நீரும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் சொல்லனாத நோய் நொடிகளால் பாதிக்கப்படுகிறார்கள். சொல்ல முடியாத சுவாச கோளாறு, மர்மமான முறையில் ஏற்படுகிற வியாதிகள் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறது. புற்களை மேயக்கூடிய ஆடு மாடு போன்ற கால்நடைகளுடைய கொழும்புகள் அழுகி சீபிடித்து மேற்கொண்டு நடக்க முடியாமல், அப்படியே உணவு உண்ண முடியாமல் இறந்து போன நிகழ்வுகளை சுட்டிக்காட்டியும் கூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படி ஏதும் நடக்கவில்லை என்று பணத்தின் மீது சத்தியம் செய்கிற நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உண்மையான முறையிலே நேர்மையான முறையிலே அணுகி அவற்றை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை.